ஜிஎஸ்டி மூலம் அதிக வரி வசூலித்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள். நாட்டு மக்களிடம் மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தல். ஜிஎஸ்டி சீரமைப்பை வலியுறுத்தியது நாங்கள், இதற்கான பெருமையை பிரதமர் எடுத்துக் கொள்வது ஏன்? மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்க வாய்ப்பு. 2 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். நாடு முழுவதும் உயர்த்தப்பட்ட ஜிஎஸ்டியில் வரிகள் குறைக்கப்பட்டு நள்ளிரவு முதல் அமல். இனி 5 மற்றும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பு மட்டுமே அமலில் இருக்கும் என அறிவிப்பு. வருமான வரி குறைப்பு முதல் பரிசு, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் 2வது பரிசு என பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும் என உறுதி. 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி கொடுமையால் மக்களின் தூக்கத்தை கெடுத்ததற்கு யார் பொறுப்பு? நவராத்திரி துவக்க நாளில் ஜிஎஸ்டி சலுகை அமலாகிறது என மகிழ்ச்சியை பகிர்ந்த பிரதமர் மோடிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் கேள்வி. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா அறிவிப்பு. காசா போரில் விரைவில் தீர்வு எட்ட வழிவகுக்கும் என எதிர்பார்ப்பு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியாவுக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு. அபத்தமான முடிவு என பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம். காசாவில் நடத்தப்பட்டு வரும் துயரத்தை பார்த்து மனசாட்சிகளை யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. விரைவில் நல்ல தீர்வு ஏற்பட இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக தாவேக இடையே தான் போட்டி என்று விஜய் கூறுவது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர மக்களின் கருத்து கிடையாது. தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து மட்டுமே நயினார் நாகேந்திரனுடன் தன்னுடன் ஆலோசித்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 3 ஷெல் கிணறுகள் தோண்டப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழக அரசு ஆய்வு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வலியுறுத்தல். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இன்றைக்கு 3 இடங்கள்ல எண்ணெய் எடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டு அது நிறைவு பெற்றதாக கடந்த 3 ஆண்டுகளாக குறிப்பிடப்பட்டு வந்தது. தமிழக அரசு உடனடியாக ஆய்வு நடத்தி அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துறத அதன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கையாக எடுக்கிறோம். 2027ஆம் ஆண்டு இறுதியில் புல்லட் ரயில் சேவை தொடங்கும். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். நெல்லையில் அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் நடனமாடிய ஊழியர்கள். ஆம்புலன்ஸில் ஊழியர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் குத்தாட்டம் போட்ட வீடியோ வைரலாகி வருவதால் மக்கள் அதிர்ச்சி. திருக்கழுங்குன்றம் அருகே லட்டூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் அதிருப்தி. திமுக நிர்வாகிகள் அதிகாரிகளை மிரட்டி வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு. ஒரு ஆளுக்கு 200 மூட்டை 300 மூட்டைக்கு மேலே லட்டூரில் தந்து நெல்லை சேவ் பண்ணி வச்சிட்டோம். இது வரைக்கும் டிபிசி வருது, நேற்று வருதுனாங்க, வந்து திருப்பி மறுபடியும் எடுத்து போட்டாங்க. இந்த மழை நைட்டுக்குள்ளே வந்த மழை என்ன ஆகும்னு எங்களுக்கு அச்சமாக இருக்குது. எனவே இது அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக டிபிசி லட்டூர் பஞ்சாயத்துக்கு வரபடி கேட்டுக்கொள்கிறேன். வாகைக்குளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் பயங்கர காட்டுத்தீ. கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். மணிக்கு 496 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்த BYD கார். ஜெர்மனியில் உச்ச வேகத்தில் பறந்து உலகின் அதிவேக கார் என்ற வரலாறு படைத்த காட்சிகள் இணையத்தில் வைரல். பாகிஸ்தானுடன் தொடர்ந்து கை கொடுக்காமை கொள்கையை கடைபிடிக்கும் இந்திய அணி. இன்றைய ஆட்டத்திலும் பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்க மறுத்த இந்திய கேப்டன் சூரியகுமார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை 171 ரன்களில் கட்டுப்படுத்திய இந்திய அணி.
பாகிஸ்தானை மீண்டும் வெற்றி கொள்ளும் முனைப்பில் பேட்டிங் செய்து வருகிறது